ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, என் கண்மணியே. ஒவ்வொரு முறையும் உன்னை நான் நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு, பொறுமையாக காத்திரு என்று கூறிக்கொண்டே இருக்கின்றேன். நீயும் நான் கூறிய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்துக் கொண்டுதான் இருக்கின்றாய். காலங்கள் மட்டும் கடந்து கொண்டிருக்கின்றது. காத்திருப்புக்கான பலன்களையே இன்னும் நான் என் வாழ்வில் பார்த்ததில்லை அப்பா என்று வருத்தத்தோடே காத்திருக்கின்றாய். இன்னும் நான் காத்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் அப்பா என்று நீ கூறும்போது அந்த வார்த்தைகளில் இருக்கும் வழியை நான் உணராமல் இல்லை. காத்துக்கொண்டே இருக்கின்றேன், காலமெல்லாமும் காத்துக்கொண்டேதான் இருப்பேன், எப்போதுதான் நடக்குமோ என்று நீ கூறும் வார்த்தைகளின் அர்த்தங்களை நான் அறியாமல் இல்லை. காத்திருத்தல் என்பது அத்தனை சுலபமில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் காத்திருப்பதால் எத்தனை பலன்கள் காணப்போகின்றாய் என்பது உனக்கு தெரியுமா? ஆம் கண்மணி, காத்திருப்பு என்பது ஒரு தவம் போன்றது. அந்தி காண வேண்டும் என்றால் பகல் முழுவதும் செல்ல வேண்டும். நிலவு காண வேண்டும் என்று ஆசை வைத்தால் இரவு வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். குளிரை தாங்கி குளிரோடு காத்திருந்தால்தான் வசந்தம் நம்மை வரவேற்கும். கவிதை உருவாக வேண்டும் என்றால் கூட எண்ணம் உருவாகும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும். இங்கே இவ்வுலகில் காத்திருக்காமல் எதுவும் இல்லை. உன்னுடைய இரத்தத்தில் உருவாகிய உன்னுடைய பிள்ளையை கையில் ஏந்த வேண்டும் என்றாலும் கூட 10 திங்கள் நீ காத்திருக்கத்தானே வேண்டும். ஆனால் எந்த காத்திருப்பும் இங்கு பலன் தராமல் போனதில்லை. பகல் முழுவதும் காத்திருக்கும் ஒருவர் அந்தியை காணத்தானே வேண்டும். இரவு வரை பொறுமையாக காத்திருந்தால் நிலவை காணாமல் இருக்க முடியுமா? கடும் குளிருக்கு பின் வசந்தம் வந்துதானே ஆக வேண்டும். எந்த காத்திருப்பும் வெறும் கரங்களோடு அனுப்புவதில்லை. காத்திருக்க கற்றுக்கொண்டால் காலமெல்லாம் வெற்றி வரும். விதை விதைத்து காத்திருந்தால் அது வளர்ந்து பூக்களை தரும், பின்பு காய்களையும் கனிகளையும் தரும். மரத்தை நட்டவன் பூக்கள் வரும் வரை காத்திருந்து விட்டு பொறுமை இல்லாமல் பூக்களை பறித்து விட்டால் காய்களும் கனிகளும் அவன் கைகளில் கிட்டுமா? அதுபோலத்தான் கண்மணி, நீ எத்தனை நாள் காத்திருக்கிறாயோ அத்தனை மடங்கு பலன்கள் உன்னுடைய கைகளில் கிடைக்கும். பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் எப்பொழுதும் பலன்கள் பல மடங்காக கிடைக்கும். காத்திருப்பு என்பது ஒரு தவம், நீண்ட தவம். எத்தனை ஆழமாக தவம் புரிகின்றாயோ அத்தனை அரிதான வரங்களை நிச்சயம் நீ பெறுவாய். எனவே காத்துக் கொண்டேதான் இருக்கின்றேன், எதுவும் நடக்கவில்லை என்று வெறுமை கொள்ளாதே. நீ காத்திருக்கும் கால அளவிற்கு ஏற்ப உனக்கான பலன்களும் இரட்டிப்பாகி கொண்டிருக்கின்றது. நடக்கும் நடக்கும் என்று நினைக்கும் உன்னுடைய ஆழ்ந்த எண்ணம் அனைத்தையும் நடத்தி தரும். உன்னுடைய காத்திருப்பின் பலன்களை அறிந்து கொண்டாய் அல்லவா? இனி சலித்துக் கொண்டே காத்திருக்காமல் சந்தோஷமாக காத்திரு. உன்னுடைய ஆரத்தியை நான் ஏற்றுக்கொண்டேன். கூடிய விரைவில் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன். உனக்கான பலன்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாள் உன்னுடைய கைகளில் நிறைப்பேன். அன்றே உன்னுடைய காத்திருப்பின் வழிகள் உனக்கு காணாமல் போகும். சந்தோஷத்தின் உச்சத்திற்கே நீ செல்ல போகின்றாய். என் மகளே, சந்தோஷமாக காத்துக் கொண்டிரு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். யாமிரு